முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீண்ட அரசியல் பயணம். இந்த ஆலமரத்துக்கு கீழே எதுவும் முளைக்காதுன்னுவாங்க. கலைஞர்ன்ற அந்த மாபெரும் ஆலமரம் என்றைக்கோ முதலமைச்சராக இருக்க வேண்டியவர் சற்று காலம் தாழ்ந்து முதலமைச்சரானார். அதற்கு முழுவதும் தகுதியானவர் அவர். இன்றைக்கு அவரை விட்டால் தமிழ்நாட்டை வழிநடத்த வேறு யார் இருக்கிறார்? நினைச்சு பார்த்தா ரொம்ப மலைப்பா இருக்குது. எப்படி அரசை கொண்டு செல்லுகிறார்? எல்லா பக்கத்திலையும் நெருக்கடிகள், ரொம்ப மோசமான அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய மத்திய அரசு, அதன் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர், ஊடகங்கள், குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள், ஒப்பீனியன் மேக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்தாக்கத்தை உருவாக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள், இதுக்கு மத்தியில் இந்த அரசை கொண்டு செலுத்துவது என்பது ரொம்ப கடினமான ஒன்று. கலைஞர் சந்திக்காத மிகப்பெரிய சவால்களை ஸ்டாலின் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதை எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ எங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகளும் மட்டுமல்ல, எல்லோரும் இதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இன்று நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் நம்மை கொலை நடுங்க செய்கின்றன. நம்ம தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம். எங்களை போன்றவர்கள் பேசுவது கூட வட இந்தியாவிலலாம் அவ்வளவு சுலபமானதில்லை. ஹிந்துத்வா என்பது பொய்யினால் கட்டமைக்கப்பட்டதுன்னு ஒரு ட்வீட் போட்டதற்காக ஒரு சினிமா நடிகர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகாவில். அப்படின்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேரை சிறையில் வைக்கணும்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவார், லஞ்சம் வாங்குறவனெல்லாம் ஜெயிலில் வைக்கணும்னா சிறைச்சாலைகளின் கம்பிகளை இந்திய எல்லையில் தான் நடணும்னு. அந்த மாதிரி இந்த ஹிந்துத்வா விமர்சிக்கிறவங்களை தமிழ்நாட்டில் கைது பண்ணணும்னா சிறைச்சாலைகளின் கம்பிகளை தமிழ்நாடு எல்லையை சுற்றி தான் நடணும். அவ்வளோ மோசமான நிலைமை. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்றது எல்லாருக்கும் புரியணும். இது வெறும் பிறந்தநாள் கூட்டங்கள், கூடினோம் கலைந்தோம்னு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல், 24ஆம் ஆண்டு தேர்தல் என்பது வெறும் தேர்தல் அல்ல. அது இந்தியா என்கின்ற ஒரு நாடு இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஒருவேளை 24இல் அவர்கள் வெற்றி பெற்று மோடி பிரதமரானால் அது இந்தியாவின் கடைசி தேர்தலாக அமையும். இதை அதிகப்படியான வார்த்தைகளாக கருத வேண்டாம். நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இன்றைக்கு ஊடகங்களுக்கு மட்டுமல்ல, நீதித்துறைக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை எண்ணி பாருங்கள். இந்த நாட்டின் சட்ட அமைச்சர் சொல்லுகிறார், சில ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஆன்டி இந்தியாவுக்கு எதிரான கும்பலில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு. எவ்வளவு அயோக்கியத்தனமான, எவ்வளவு அச்சுறுத்தக்கூடிய வார்த்தை. அவர் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குறிப்பிட்டு சொல்லுகிறார், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை. இடியமின் தான் சொல்வாராம், அதாவது ஐ கேன் அஷ்யூர் யூ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பட் ஐ கான்ட் அஷ்யூர் ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச். உனக்கு நான் பேச்சுரிமையை கொடுக்கிறேன், ஆனால் பேசிய பிறகு உனக்கு உரிமையை என்னால் கொடுக்க முடியாதுங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமை. அவசர நிலையை எதிர்கொண்ட ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் பொன்முடி அதை பார்த்திருப்பார். நானெல்லாம் சிறுவன், அவர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு ஆட்சி 89, 91 எப்படி வந்தது, எப்படி போனது, எப்பேற்பட்ட அபாண்டமான பழி சொல்லுக்கு ஆளாகி போனது. 2 முறை ஆட்சி இழந்த ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்துன்றது ரொம்ப மோசமாக. அன்னைக்கு எதிரி வெளிப்படையாக இருந்தது, இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு சமூகமே மதவாதத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறது, மறந்துவிட வேண்டாம். கிச்சன் வரைக்கும் வந்துடுச்சு. வீட்டில், எல்லார் வீட்லையுமே கிட்டத்தட்ட. இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். என்னிடம் ஒரு பிஜேபி பிரமுகர் பேசும்போது சொன்னார், 80,000 கோயில்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில், ஆனால் நாங்கள் ஆன்மீக அரசியல் பேசினா எடுபட மாட்டேன்னுதுன்னு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பூமி இது. வேற எங்கேயுமே இது நடக்காது. நாத்திகத்தை பேசிய பெரியார் திடலில், பெரியார் அவர்களுடைய அந்த இடத்தில் ருத்ராட்ச மாலை போட்டுக்கொண்டு பழனிக்கு போகுபவர்களும் ஐயப்பன் மலைக்கு போபவர்களும் இருப்பார்கள். இந்த முரண்பாடை வெளியிலேருந்து வரவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் தமிழ்நாடு. ஆனால் மெல்ல மெல்ல நம்மை சுற்றி பாசிசம் புற்று வைத்து கொண்டிருக்கிறது. இதை மறந்துவிட வேண்டாம், தயவு செய்து எவரும் மறந்துவிட வேண்டாம். ஆகவே இந்த போராட்டம் என்பது வெறுமனே ஒரு தேர்தலை ஜெயிக்கிறது கிடையாது. இது இந்தியாவை தக்க வைப்பதற்கான ஒரு போராட்டம். இது அதில் அந்த போராட்டத்தில் தேசிய அளவில் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார்.
ரொம்ப அழகாக அவர் பேசினார். அவருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் டு த பாயிண்ட் கிறிஸ்பாக பேசினார். அதில் ஒரு பாயிண்ட் சொன்னார். அவர் வந்து காங்கிரஸ் இல்லாத கப்பல் கரை சேராதுன்னார். இன்னைக்கு ஏன்னா சில மாநில முதலமைச்சர்கள் மூன்றாவது அணியை பற்றி பேசும்போது அதற்கு அங்கேயே அவர் பதில் சொன்னார். மூன்றாவது அணி என்பது வேலைக்கு ஆகாது, அது பாஜக அவருக்குத்தான் உதவியாக அமையும்னு. ஆகவே இந்த ஒரு போராட்டத்தில், அதாவது வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல், அதற்கான முஸ்தீபுகள், அதில் எதிர்க்கட்சி ஒற்றுமை போன்றவற்றை முன்னெடுப்பதில் நம்முடைய முதலமைச்சருக்கு பெரியதோர் பங்கு இருக்கிறது. கண்டிப்பாக அவர் கிங் மேக்கராக ஆவார் 24. இது ஏதோ முகஸ்துதிக்காக சொல்வதாக நினைக்க வேண்டாம். உண்மையிலே அதற்கான ஆளுமை திறன் அவருக்கு இருக்கிறது, சித்தாந்த தெளிவு அவருக்கு இருக்கிறது. என்னை போன்றவர்களுக்கு கூட அவர் 21ஆம் ஆண்டில் 2021 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு சலனம் இருந்தது. அதாவது மெல்ல மெல்ல அவர் பாஜகவை நோக்கி நகர்வார். ஏனெனில் 99 அந்த துர்பாக்கியமான நிலைமை நம்முடைய அன்பு தலைவர் கலைஞருக்கு வந்தது. என்னை போன்றவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை, இன்றளவும் அதை மன்னிக்க முடியவில்லை. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு தேவை இருந்தது, அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 முறை ஆட்சி இழந்த வலியும் வேதனையும் கலைஞருக்கு தான் தெரியும். அந்த ஜனவரி 30ஆம் தேதி 91 ஒரு சிறு பத்திரிகையில் நான் ஒரு இளைஞனாக இருந்தபொழுது, ஆட்சி கலப்பின் பொழுது அவருடைய கீழே கோபாலபுரத்தில் அவரோட வீட்டில் இருந்த நான். அவர் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டார், எவ்வளோ வலி அனுபவிச்சார்னு தெரியும். அதற்கு பிறகு ஒரு 3 மாதங்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது கூட அவருடைய அந்த சோகம் வந்து அவருடைய முகத்தில் இருந்தது. மேபி இது வந்து ஒரு மனிதன் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் பெரிய தத்துவங்களை பேசி பிரயோஜனம் இல்லாமல் முதல்ல தன்னை காப்பாற்றிப்பான், அதுக்கு பிறகு தான் தன் குடும்பத்தை காப்பாற்றுவான், அதுக்கு பிறகு தான் தான் கட்சியை காப்பாற்றுவான், அப்புறம் தான் ஆட்சியை காப்பாற்றுவான். அப்படி கலைஞர் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் அதை ஒருபோதும் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் செய்ய மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருபோதும் அவர் மதவாத சக்திகளுக்கு இங்கு வெண்சாமரம் வீச மாட்டார், அவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிக்க மாட்டார். கம் வாட் மே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். என்ன நடந்தாலும் அவர் பாஜகவின் பக்கம் போக மாட்டார், இதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இதில் வந்து நம்முடைய திராவிட இயக்க நண்பர்கள் சில விஷயங்களை, சில கசப்பான உண்மைகளையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆட்சிக்கு வரக்கூடிய விமர்சனங்கள், ஆட்சி மீதான கோபங்கள் அடுத்த தேர்தலில் எதிரொலிக்காது என்று தயவு செய்து கனவு காணாதீர்கள். எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் கிளீன் கவர்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நிரம்ப சவால்கள் இருக்கின்றன. நான் யாரையும் குற்றம் சுமத்த விரும்பல. ஏன்னா சிரிக்க சிரிக்க பேசுறவன் அழிய பேசுறான், அழ அழ பேசுறவன் தான் வாழ பேசுறான்வாங்க. பீட்டர் அல்ஃபோன்ஸ் அசம்பிளியில் ஒரு தடவை சொன்னார் இது. ஆகவே ஒற்றுமை என்பது சமூகத்தில் எவ்வளவு ஒற்றுமை முக்கியமோ அதற்கு இணையாக கட்சியிலும் ஆட்சியிலும் ஒற்றுமை முக்கியம். அதாவது we have to set our house in order னுவாங்க. நம்முடைய வீட்டை நாம் முதலில் ஒழுங்காக பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பது, எதிர்க்கக்கூடிய ஊடகங்களை விமர்சிப்பதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த போராட்டத்தில் இன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு இயற்கையின் அருட்கொடை, ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு வந்து பாசிசத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட 90% பாசிசத்துக்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக இருக்குது. சொல்லுவாங்க, ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நிற்குது. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நாம் செல்வது என்பது மிகுந்த சுலபமான ஒன்று தான். ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கு சிக்கல் வருது. ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள், கட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறுகள், துரதிருஷ்டவசமாக சில அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகள், இவை எல்லாமே வந்து யார் தலையில் விடியும்னா முதலமைச்சர் தலையில் தான் விடியும். அவர் முதலாக கலந்து கொண்ட பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தன்னுடைய தூக்கமற்ற இரவுகளை குறித்து முதலமைச்சர் பேசினார். உங்களை சிறந்தாழ்த்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், ஒரு பிரஜையின் குரல் இது, தயவு செய்து இந்த ஒற்றுமையை சிதைத்து விட வேண்டாம். இதை வந்து உங்களுக்கு புத்தி சொல்கிற தகுதியெல்லாம் எனக்கு கிடையாது, யாருக்கும் புத்தி சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது. இது வந்து ஒரு பிரஜையின் குரல். சில சமயத்தில் நான் யோசிச்சு கூட பார்ப்பேன். அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக கூட இங்கே நான் வைக்கிறேன். மூத்த அமைச்சர், உங்கள் சண்டை அப்படி இருக்குன்னா அது 24 வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுங்க, ஷெல்விட் 24 வரைக்கும், அதுக்கு பிறகு சண்டை போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தேர்தல் என்பது வாழ்வாசாவா தமிழ்நாட்டுக்கு. எல்லா விதமான வேற்றுமைகளையும் மறந்து நாம் கரங்கோர்த்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும்.
இன்னும் 10 ஆண்டுகளுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாம் வழி நடத்துவார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.